வணக்கம். நான் உங்கள் அருண்குமரன். ஒரு தொலைதூர பயணம் பற்றின காணொலி போட்டு ரொம்ப நாளாகுது. பழைய சேனலில் இருக்கும்போது போட்டது. இப்போ ஒரு மலையேற்றத்தில் தான் இருக்கும், ஆனால் தனியாக வந்திருக்கேன். இது தீர்த்த மலை. கோயில் கீழே இருக்குது, 5 தீர்த்தமும் கீழே இருக்குது. அதை தாண்டி மேலே உச்சிக்கு போகிறோம். இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. இந்த லோக்கல் ஆளுங்க, வழி தெரிஞ்சவங்க, ஏற்கனவே போனவங்க தான் போவாங்க. மேலே பார்க்குறீங்கள, அதான் உச்சிக்கு போகிற வழி. நான் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் குடிச்சிட்டு ஒரு பாட்டில் தீர்த்தம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். மேலே போய் பார்க்கலாம். மேலே வெள்ளி கிணறு இருக்குங்கிறாங்க. சதலமான பழைய செங்கற்களாலான மதில் சுவர் இருக்குங்கிறாங்க. அப்புறம் பழைய சதலமான கோயில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பாறை இடுக்கில் சப்த கன்னிமார்கள் சிலை வடிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே மனிதர்கள் போகிறதுக்கு உண்டான சாத்தியம் இல்லாத ஒரு சின்ன சந்து அதில் இருக்குது. ஒரு குச்சியில் தான் மாலை போட்டு அதில் போட முடியும். எப்படி செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. வெள்ளி உருக்கி செஞ்ச வெள்ளி கிணறு ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் வசிஷ்ட தீர்த்தம் இன்னும் 2 தீர்த்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம உச்சிக்கு மட்டும்தான் போகிறோம். உச்சியில் விநாயகர் ஒன்று இருக்காங்க, கனிமத்தில் செஞ்ச விநாயகர். அதை பார்த்துட்டு வழியில் என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். இங்கே கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம ஏற முடியாது. இது ரொம்ப செங்குத்தான மலை, அதனால தான் கூட யாரும் வரல. கூட கூட்டிகிட்டு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிரமப்படணும். அதனால் சரி நம்ம தனியாக போகலான்ட்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்து பார்க்கலாம். வணக்கங்க. மலை முக்கால்வாசி ஏறி வந்துட்டோம். இன்னும் கால்வாசி தான் இருக்குது. ஆனால் இந்த கால்வாசி மலை இந்த முக்கால்வாசி மலை ஏறினதை விட 2-3 மடங்கு ஒரே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது தெரியுது. பின்னாடி இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அதோட உச்சிக்கு தான் போக போகிறோம். இப்போ எவ்வளோ சிக்கலான மலைன்னு தெரியுது. அதனால தான் யாரும் இங்கே வரதில்லை. மேலே போக போகிறோம். இந்த கொசு நிறையா இருக்குது, சுற்றி நம்மளை முச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சிரமமான மலை தான். வெள்ளியங்கிரி மலை கூட போயிருக்கேன். வெள்ளியங்கிரியில் 7வது மலை இருக்கும், உச்சி 8ஆக இருக்கும். அது மாதிரி தான் இருக்குது. தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நனைஞ்சு வந்த தண்ணி எல்லாம் காஞ்சிருச்சு. வேர்வையில் திருநீர் கூட எல்லாம் போயிடுச்சு. இந்த நேராக இருக்குது பார்த்தீங்களா மலை, அது உச்சிக்கு போனோம். இப்போ அது ஒன்று தான் இப்போ டார்கெட்டு. அங்கே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். முக்கால்வாசி தண்ணி காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் இருக்குது. ஏற வரைக்கும் போதும், அப்புறம் இறங்குறது நேராக இறங்கிடலாம். பாருங்கள், ஏறி வந்த வழி பாருங்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத வனப்பகுதி தான். மூலிகைகளோட வாசனை ரொம்ப அடர்த்தியாக ஒரு மாதிரி அந்த அந்த மூலிகைகளோட அடர்த்தியான அந்த நறுமணம் மூக்கில் நல்லா ஏறுது, நல்லா தெரியுது. முகமே ஷைனிங்காக இருக்குது. அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வேரியில் ஏறி இப்போ வீடியோ எடுக்கும்போது தெரியுது. முகம் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக பளபளன்னு இருக்குது. 5 தீர்த்தமே 5 வகையான நிறையா தாதுக்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நிறையா இயற்கையான செடிகள் மூலிகையில் பட்டு வருது. ராமர் அம்பு விட்ட இடத்துலேருந்து ஒன்று வருது, ராமர் தீர்த்தம்னு. அந்த தீர்த்தம் உச்சியிலேருந்து இங்கே ஊற்றுது. அந்த அந்த தண்ணி உற்பத்தி ஆகிற இடம் இன்னும் யாருமே பார்த்ததில்லை. அந்தளவுக்கு உள்ளேருந்து வருது, டீப்பாக, ரொம்ப நுணுக்கமாக எங்கேயோ பாறை இடுக்கிலேருந்து வருது. வருஷம் ஃபுல்லாக எல்லா காலத்துலேயும் இருந்து மழை காலம், பனிக்காலம், வெயில் காலம், எல்லா 4 காலத்துலேயும் இந்த தண்ணியோட அளவு கூடுறதும் இல்லை, குறையிறதும் இல்லை, நிற்கிறதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துக்கிட்டே இருக்குது. 5 தீர்த்தமே அப்படி தான். கோயில்கிட்ட இருக்க 5 தீர்த்தம் இல்லாமல் உச்சிக்கு போகிற வழியில் அப்புறம் உச்சியை சுற்றி இன்னும் 2-3 தீர்த்தம் இருக்குது.
ஆனால் அது எல்லோரும் பார்க்குற அளவுக்கு சுலபமாக அமையலை. இந்த இந்த இடத்த சேர்ந்தவங்க, இந்த லோக்கல் ஆளுங்க, அவங்க வசதி அவங்க துணையோடு கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ உச்சிக்கு போகிற வழியில் அந்த செங்கற்களாலான கோட்டை மாதிரி ஒன்று, அப்புறம் பழைய பாழடைஞ்ச கட்டடம், அதாவது கோயில், சிதலமான கோயில், உச்சி பிள்ளையார், அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம். நம்ம எவ்வளோ உச்சியில் இருக்கோன்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இன்னும் உச்சியில் போய் காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், அதுக்கப்புறம் திரும்ப மேலே போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா? உச்சியில் தான் இருக்கும். மலை ஏறி வந்ததில் எனக்கே கண் மயமயன்னு தான் தெரியுது. ஃபோனில் தெரியுது, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. எருங்கனில் பார்த்தா இந்த மேகத்துக்கு நடுவில் இந்த சுற்று வட்டத்தில் இருக்கிற எல்லா மலைகளோட எல்லைகளும் தெரியுது. இருங்க மேலே போய் பார்க்கலாம், இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இந்த மாதிரி ஒரு மலை உச்சியை என் வாழ்நாள்லேயே பார்த்ததில்ல. இதைத்தான் ஏற போகிறேன். பாருங்க, நேராக ஏற போகிறதில்ல, சுற்றி வழி இருக்குது, அதில் தான் போக போகிறோம். தயவு செஞ்சு யாரும் தனியாக வந்துடாதீங்க. முக்கியமாக இளைஞர்கள் இல்லாமல் மற்றவங்க யாராவது வந்தீங்கன்னா ஆளுங்களோடு வாங்க, இந்த தெரிஞ்ச ஆளுங்களோட. இளைஞர்களும் வந்து ரொம்ப சிரமப்பட வேணாம். வழி தெரிஞ்சவங்க, ஏற்கனவே போனவங்க கூட வாங்க, தனியாக வந்து மாட்டிக்காதீங்க. எனக்கு இது போய் பழக்கம் இருக்குது. நான் கிராமத்தில் பிறந்தவன். மலையில் நடமாட்டம், மலை ஏறுறது அதெல்லாம் தெரியுங்கிறதுனால தான் தனியாக வந்திருக்கேன். இருந்தாலும் எவ்வளோ உச்சியான மலையை, செங்குத்தான மலையை ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏறிட்டு உங்களுக்கு காணொளி பாருங்கள். இடம் அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா? மலை ஓரத்தில் சின்ன சந்துக்குள்ளே போகிறோம். ஏதோ சின்ன ஓடை மாதிரி போகுது, ஓடையா ரோடான்னு தெரில. ரோடு தான். இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் உச்சிக்கு வரல. நம்ம வழி மேற்க பார்த்த மாதிரி ஏறிட்டு இருந்தோம். இப்போ திரும்பி கிழக்கு போகிறோம். அந்த உயரமான சிகரத்தை பார்த்தோம்ல, இந்த சிகரத்தை நேரடியாக ஏற முடியாதுங்கிறதுனால வழி திரும்பி இப்போ இந்த வழியாக தான் மேலே ஏற போகிறோம். ஏறி இப்படியே போவோம். மணி 2 ஆகுது. எப்படியும் 5 மணிக்குள்ளே, 4 மணிக்குள்ளே கீழே போயிடுவோம். மேலே போகலாம். இருங்க, கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டோம். தீர்த்தமலைக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உச்சியில் சிகரம் வந்து 2 பகுதியாக பக்கத்தில் இருக்கும். உச்சியோட சிகரத்தோட சின்ன பகுதிக்கும் பெரிய பகுதிக்கும் நடுவில் நம்ம நிற்கிறோம். ஃப்ரண்ட் கேமராவில் தெரியுதா? எனக்கு பக்கத்துலேயே போய் எடுக்கிறேன். சின்ன சிகரத்தை பார்த்துட்டு பெரிய சிகரத்துக்கு போவோம். இந்த சின்ன சிகரம், அங்கே நேராக போகலாம். இதை போய் பார்த்துட்டு பெரிய சிகரத்துக்கு போகிற வழி இப்படி போகுது. இது நம்ம வந்த வழி, காமிச்சிட்றேன் இருங்க, அப்போ தான் எனக்கு திரும்ப போகிறதுக்கு ஞாபகம் இருக்கும். இது நம்ம வந்த வழி. கீழே இறங்கி போகுது பார்த்தீங்களா? இடது பக்கம் போகிறது மலை உச்சியோட பெரிய சிகரத்துக்கு போகிறது. வலது பக்கம் போகிறது தெரியுது பார்த்தீங்களா? சின்ன சிகரம். இது உச்சியில் தான் இருக்குது. உச்சிக்கு பக்கத்தில் குட்டி சிகரம், இது பக்கத்தில் பெரிய சிகரம். அதை பார்த்துட்டு வந்து பார்ப்போம். போகலாமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி நிறையா இருக்குது. கீழெல்லாம் கொசுவாக தான் இருந்தது. இங்கே தான் நல்லா கூட்டமாக பட்டாம்பூச்சி நிறைய பார்க்க முடியுது. ரொம்ப குளுமையாகவும் இருக்குது. நம்ம உச்சிக்கு போவோம்.
இவ்வளோ பட்டாம்பூச்சி ஒரே கலரை சேர்ந்த ஒரே இனத்தை சேர்ந்த இவ்வளோ பட்டாம்பூச்சி ஒன்றா நான் பார்த்ததில்ல. நல்லா இருக்குது பாருங்கள், ரம்யமாக இருக்குது கண்ணுக்கு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பட்டாம்பூச்சி அப்போ. மனித நடமாட்டம் ஆளரம் இல்லாத இயற்கையான இடம் மனுஷனை தவிர மற்ற உயிரினங்களுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்கிறது இது பார்க்கும்போது தெரியுது. நம்ம தான் நம்மளை தவிர யாரையும் வாழ விடுறதில்ல. மற்ற உயிரினமெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுது. பார்த்திங்களா எவ்வளோ சுதந்திரமாக இயல்பா அது பாட்டுக்கு பறக்குது. நல்லா இருக்குங்க. என்னை சுற்றி நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது. சரி வாங்க உச்சிக்கு போவோம். இடத்துல எவ்வளோ பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு பாருங்க, நல்லா இருக்குங்க. சே திரும்ப போய் உட்காந்துச்சு. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா எல்லாம் பறக்குதுங்க. நம்ம நின்னா அது கொஞ்சமாக போய் உட்காந்துக்குது. திரும்ப இன்னொரு அடி எடுத்து வைக்கிற பாருங்க, எவ்வளோ பறக்கும் பார்த்தீங்களா. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்கு. நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோன்னு பாருங்கள். மலை உச்சியோட ஒரு சிகரத்து பக்கம் இருக்கும். ரொம்ப கரடு முரடான சிகரம். பார்த்தீங்களா, மலையை பற்றி நிறைய வரலாறு இருக்குது. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சதே இல்லைங்க எனக்கு. நிறையா மலைக்கு போயிருக்கேன், எல்லாம் கூட்டமாக போவோம். நிறைய உயரமான மலையாக இருக்கும் தமிழ்நாட்டிலேயே. ஆனால் எல்லோரும் ஒன்றா போவோம். இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். அருமையாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்களா, இதுதான் மலையோட பெரிய சிகரம். அந்த சிகரத்துக்கு போகிற வழியில் அந்த சிகரத்தை ஒட்டி கழுத்து மாதிரி ஒரு பகுதி இருக்குது, நம்மளோட கழுத்து மாதிரி. இது எவ்வளோ சிரமமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த உச்சிக்கு போகிற பகுதியும் ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். ஆனால் இங்கே பக்கத்தில் ஒட்டின மாதிரி இதுவும் மலையோட ஒரு விளிம்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னாவே தலை சுற்றும். அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் எவ்வளோ பட்டாம்பூச்சி பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் தும்பியாக பறக்குது மேலே. சாதாரணமாக மனசு திடமாக இல்லாதவங்க இங்கே வந்தாங்கன்னா பயந்துப்பாங்க, தலை சுற்றும். வானத்துலேயே வந்து உட்காந்த மாதிரி இருக்கு. பாருங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்காக பொறுமையாக எடுக்கிறேன் பாருங்க. தட்டாங்க இது இவ்வளோ பறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அதிகமான உயரத்தை பார்த்தா தலை சுற்றும், இருன்னு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்வு நான் ஒரு டைம் கூட அனுபவிச்சதில்லை.
ஆனால் இங்கே வந்தீங்கன்னா யாருக்குமே அந்த உணர்வு கொஞ்சமாவது வரும். ஏன்னா அங்கே அதிகமாக காற்றடிக்குது. மலை ஏறி வந்த சோர்வுனால இந்த காற்றுக்கும் இந்த உயரத்துக்கும் பார்க்கும்போது யாருக்குமே கொஞ்சம் நிதான முழுமையாக இருக்காது. எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா. உடம்பு திடமாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, மலை ஏற தெரிஞ்சவங்க, இயற்கையோடு இணைஞ்சு பயணிக்க ஆர்வமாக இருக்கிறவங்க வழிகாட்டலோட உதவியோடு இங்கே வரலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சிக்கலாக கரடு மட்டும் இருக்குது. உச்சியோட ஒரு பகுதிக்கு வந்திருக்கும். இந்த மலையோட வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது வந்து ஒரு சுயம்புலிங்கம் தாங்க. தீர்த்தமலைங்கிறது ஒரு சுயம்பா உருவான ஒரு லிங்கத்தை மையமாக வச்சுருக்கிற ஒரு இடம். இங்கே வந்து ஒரு 5லேருந்து 8 தீர்த்தம் இருக்குது. 5 தீர்த்தம் வந்து கோயிலுக்குள்ளே இருக்குது, அதாவது லிங்கத்தை சுற்றி இருக்குது. ராமர் தீர்த்தம், கௌரி தீர்த்தம், குமார தீர்த்தம், அனுமந்த தீர்த்தம், அப்புறம் அக்னி தீர்த்தம் 5 தீர்த்தம் இருக்குது. அகஸ்தியர் தீர்த்தம், வசிஷ்டர் தீர்த்தம், இன்னொரு தீர்த்தம், அதெல்லாம் மலை சுற்றி இருக்குது. அதுக்கு போகணும்னா வழிகாட்டல் உதவியோடு தான் போக முடியும். ஹெலிகாப்டர் ஒரே நின்ன இடத்துலையே பறக்கிற மாதிரி என்னை சுற்றி தட்டாங்கள், அது தும்பின்னு சொல்லுவாங்க. அது நிறையா 100 கணக்கில் அப்படியே காற்றுல அப்படியே என்னை சுற்றி ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கு. ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட அப்பா, அவர் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு வந்து அடிக்கடி வருவாருங்களாம். வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி இந்த தீர்த்தம் பருகிட்டு இந்த தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கும்பிட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போருக்கு போவாங்களாம். ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட அப்பாவே வந்து இங்கே அடிக்கடி வந்திருக்காருன்னா இந்த மலை வந்து அவ்வளோ சாதாரணமானது இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடும்போது பல சித்தர்கள் அப்புறம் இந்த இயற்கை சம்மந்தமான அந்த இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் இருக்காங்கள்ல அவங்க, அப்புறம் இந்த உடல் உபாதைகள் சம்மந்தமாக வைத்தியம் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த தீர்த்தத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இது வந்து பலவிதமான உடல் பிரச்சனைகளை நீக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஜனங்களுக்கு திறந்து கொடுத்து அவங்க முன்னேறதையும் பார்த்துருக்காங்க. அதாவது பல வகையான தோல் பிரச்சனை, உடல் வயிற்று சார்ந்த பிரச்சனை, கிட்டத்தட்ட உடலுக்கு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து இந்த தீர்த்தத்தில் தொடர்ந்து ஒரு 48 நாள் நீராடி வந்தால் எல்லா வகையான உடல் பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகளும் போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. வெளி மாநிலத்திலேருந்து கூட வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பாவங்கள் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த மக்கள்கிட்ட இருக்குது. மருத்துவ குணமும் பாவத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு தீர்த்தமாகவும் புனிதமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்தெல்லாம் எடுத்து தான் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க தினமும். இந்த தீர்த்தம் வந்து கூடுறதும் இல்லை குறையிறதும் இல்லை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, மழையே பெய்யலைனாலும் சரி, வெயில் காலமானாலும் சரி, கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், எல்லா காலத்துலேயும் இந்த தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த கீழே அடிவாரத்துலேருந்து இந்த மலை, இந்த தருமபுரி மாவட்டம் அரூர் தாண்டி தீர்த்தமலை எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எப்படி வரணும், வழியில் குரங்குகள் வந்து இங்கே இருக்கிற குரங்கு அந்த ஆளுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களோட குணம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி இங்கே இருக்கிற குரங்குகள் வந்து மனிதர்கள் கொண்டு வரதே வந்து அதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அதுங்க மனுஷங்க கையில் எதிர்ந்த தண்ணி கொண்டு ஃபோனும் வாங்காதுங்க. சாப்பிட்ற பொருள், குடிக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் தடுத்தாலும் தடுக்கலைனாலும் அது பாட்டுக்கு வந்து வாங்க வரும். நீங்களாக கொடுத்தீங்கன்னா அது வாங்கி சாப்பிட்டு போயிடும். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொடுத்துட்டு கம்மியாக இருந்தாலும் திரும்ப வந்து வாங்க வரும். நீங்கள் தடுத்தீங்கன்னா அது விடாப்படியாக வந்து பிடுங்க வரும். அது கோபமும் வரும். நிறைய பேர் கடிக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு 8லேருந்து 10 பேரை கடிக்குது. முடிஞ்ச வரைக்கும் எதுவும் கொண்டு போகாதீங்க. தண்ணி கொண்டு போனாலும் தண்ணி குடிக்கும் குரங்கு. ஏன்னா அங்கே தீர்த்தம் மேலே வந்து தீர்த்தத்தில் தண்ணி குடிக்கிற குரங்குகள் இருக்குது. வழி நெடுக்க நம்ம தண்ணி கொண்டு வரும்போது அதை வாங்கி குடிக்கிறதுக்காகவும் நம்மக்கிட்ட வந்து பிடுங்கி குடிக்கும். நம்மளே கொடுத்தா அதே குடிச்சிட்டு போயிடும். அதனால் சாப்பிட எதாவது கொண்டு வந்தீங்கன்னா பையில் போட்டு மூடி கொண்டு வாங்க. அதையும் பத்திரமா கொண்டு வாங்க. அதையும் அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பிட எதாவது கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கும். கூட்டமாக வந்தீங்கன்னா
எப்படி வந்தாலும் அது தொந்தரவு பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் பார்த்து வாங்க. அது அடிக்கவோ இது பண்ணவோ பண்ணாதீங்க. ஏதாவது பண்ணுச்சுன்னா அது சாப்பிட்ற பொருள் கொடுத்துருங்க, பரவாயில்ல, நீங்கள் கீழே போய் சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப பாதுகாப்பாக மூடி பத்திரமா ஜிப்பெல்லாம் போட்டு கொண்டு வாங்க. இப்போ இந்த மேலே உச்சிக்கு தான் போகணும். இதை பற்றி எல்லாம் விரிவாக பேசிட்டு போகலான்ட்டு தான் இங்கே உட்காந்தது. இடமும் நல்லா இருக்குது, ரம்மியமாக இருக்குது. இங்கே அதாவது மன்னர்கள் காலத்தில் சுற்றி எல்லைகளை பார்க்குறதுக்கும் வேறு அயல் நாட்டு, அதாவது இந்த நாடை தவிர மற்ற நாட்டிலேருந்து யாராவது படையெடுத்து வராங்களா, இல்லை இயற்கையான சூழல் எப்படி மாறுது, அதெல்லாம் பார்க்குறதுக்காக ஒரு தளமாக வந்து இங்கே பயன்படுத்தினதாக மன்னர் காலத்தில் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. மேலே வெள்ளி கிணறுன்னு ஏதோ ஒரு கிணறு சொல்கிறாங்க. அங்கே வந்து இந்த கிணத்துக்கு கீழே வெள்ளியை வந்து உருக்கி ஏதோ அதை கோயில் செய்கிறதுக்கோ ஏதோ அது சித்தர்கள் ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினாங்களா என்னன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்புறம் செங்கற்களால் ஆன மதில் சுவர் மொத்தமாக அது காமிக்கிறேன் பாருங்கள் போகும்போது. அது ஒன்று இருக்குது. பழைய சிதலமான ஒரு கருங்கற்களான கோயில் ஒன்று இருக்குது. உச்சிப்பிள்ளையார் பார்க்க போகிறோம். அது ஏதோ ஒரு கனிமத்தாலான பிள்ளையாராம். அந்த உச்சியில் இருக்கிற பிள்ளையார் போய் பார்த்துட்டு தான் அவங்க சண்டைக்கு போவாங்க மன்னர் காலத்தில். மலை நல்லா இருக்குங்க. மலையே வந்து மலை உச்சியிலேருந்து மலையே பார்க்கும்போது அதே சின்ன சின்ன காடு மாதிரி தெரியுது. எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கும்னு தெரியுது. இருங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லாத்தையுமே தனித்தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா விரிவாக தெளிவாக உங்களுக்கு சுற்றி இருக்கிறது எடுத்துகிட்டு அடுத்து உச்சிக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே வந்தது ஏதோ ஒரு கொடுப்பன தான். நன்றி. பாருங்கள், சுற்றி பார்க்குறேன், அப்புறம் உச்சியில் போய் பார்க்கலாம். அது உச்சி, நம்ம போக போகிற இடம். அப்படியே சுற்றி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது எல்லாமே மலை சார்ந்த பகுதி தான். கீழே காடு எல்லாம் அடர்ந்த மலை, எல்லாமே மலைகள் தான். பச்சை பசேல்னு அப்படியே போத்துற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாம் மலை தான். மலையோட உச்சியிலேருந்து மலையை பார்க்குறது காடு மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா? தீர்த்தமலையோட உயரம் என்னன்ட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகள் போடுற மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. ஒரு வேளை வர மாதிரி இருந்தீங்கன்னா தகுந்த பாதுகாப்போடு இங்கே தீர்த்தமலை மக்களோட உதவியோடு இங்கே வாங்க. வர முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க, எல்லோரும் வர வேணாம். போதும், நம்ம அங்கே உச்சிக்கு போகலான்னு நினைக்கிறேன். சிவா, அங்கே போகலாம். இயல்பாக நம்ம சிலந்தின்னு சொல்லுவோம்ல, பெரிய சைஸ் சிலந்தி, ஸ்பைடர்மேன் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப பெரிய சைஸில் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? தனியாக வந்தீங்கன்னா ரொம்ப பயந்துப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த உயிரினும் தொந்தரவு பண்ணாமல், எந்த செடியும் கில்லாமல் போங்க. இங்கே ஒரு சில பூண்டெல்லாம் இருக்காமா, அதை நம்ம தோல் மேலே பட்டுச்சுன்னா நம்மளோட ஞாபகம், அதாவது நம்மளோட நினைவே மறந்துடுவோமா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. இந்த மலையோட கழுத்து பகுதி நம்ம நினச்சதோட ரொம்ப செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் போயிட்டுருக்கோம்.
வீடியோ எடுத்துகிட்டு ஏற முடியாது. உங்களுக்கு உச்சிக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இதுக்கு மேலே செருப்பு போட்டு ஏற முடியாது. ஏன்னா டிஸ்கவரி சேனலில் வர பியர் கிரில்ஸ் மாதிரி இது ரொம்ப நெத்து குத்தாக இருக்குது. அதனால் செருப்பை வந்து இங்கே ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம வரும்போது எடுத்துக்கலாம். இதான் வச்சுட்டு போக போகிறேன். இறங்கி வரும்போது தெரியும். கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டா திரும்ப வரும்போது எடுத்துக்கலாம். வழியிலே வைக்கிறேன், அப்போ தான் தெரியும். பார்த்தீங்களா, கொஞ்சம் தொங்கி தொங்கி ஏறி தான் போகணும். மேலே போய் பார்க்கலாம். கொஞ்சம் அசந்திங்கன்னாலும் எங்கே போய் நிற்பீங்கன்னு தெரியாது. நம்ம போயிடலாம். இங்கே இருக்களால் மனிதர்களால் இங்கே ஒரு சுவர் மாதிரி இருக்குது. அது என்னன்னு மேலே போய் பார்க்கலாம் இருங்க. 90 டிகிரி நம்ம பார்த்துருப்போம். இந்த மலை பாருங்கள், உச்சி அந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறி வந்திருக்கேன். என்னோடய சத்தத்தை கேட்டு ஒரு மயில் இங்கேருந்து பறந்தது. அது எப்படி உச்சிக்கு வந்ததுன்னு தெரில. முருகரோடு தான் நம்மளுக்கு வழி காமிக்கிறது போல இருக்கு. இங்கே சோலார் லைட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது பார்த்தேன், அதுதான் உச்சி. பக்கத்தில் வந்துட்டோம். உச்சி அடைஞ்சிருவோம். அங்கே அந்த சோலார் லைட் கீழே கொப்பரை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. கார்த்திகை தீபத்தப்போ இங்கே வந்து ஏற்றுவாங்களாம். அதை போய் பார்த்துட்டு நம்ம திரும்புவோம். காமிச்சிருந்தேன் நீங்கள் 90 டிகிரியில் இருக்குன்ட்டு. அது பாருங்கள், அங்கே இருக்குது. நம்ம இப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு தெரியுமா? ஏன் ராஜேந்திர சோழன் இந்த மலைக்கு போர் வீரர்களை அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போருக்கு போனார்னு இப்போ தான் தெரியுது. இந்த மலையோட உச்சியை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க உடல் எல்லா வகையிலுமே நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை ஏற முடியாதவன் போருக்கு போயும் எந்த உபயோகமும் இல்லை. பெண்கள் இந்த மலையை ஏற முடியாது. எந்த வயது பெண்களுமே இந்த மலையை ஏற முடியாது. ஆண்கள், உடல் வலுவாக இருக்கிறவங்க, திடமாக இருக்கிறவங்க, சின்ன வயசுலேருந்தே நல்லா இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தவங்க மட்டும்தான் இந்த மலை உச்சி அடையிறது சாத்தியம். அனைவருக்கும் சாத்தியம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா பாறை பிடிச்சி தொங்கி தான் ஏறி வந்தேன். வழி இருக்குது, ஆனால் அது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது. பார்த்தீங்களா, இங்கே கொப்பரை, அதாவது கார்த்திகை தீபத்தப்போ விளக்கு எரியறதுக்கு கொப்பரை அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயே சோலார் பேனல் அமைச்சிருக்காங்க. அங்கே இப்போ போகிறோம். நிஜமாதிரி இந்த மாதிரி ஒரு மலையை என் வாழ்நாள்லேயே இதுக்கு முன்னாடி ஏறினது இல்லைங்க. நிஜமாலுமே இங்கே வர்றது அனைவருக்கும் சாத்தியம் இல்லை. அங்கே போவோம். உச்சி பிள்ளையார் போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வரேன். உச்சி பிள்ளையார் நீங்களும் பார்ப்பீங்க. என் வாழ்நாள்லேயே இந்த மாதிரி ஒரு மலை இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஏறினதில்லை. இவர் தான் அந்த உச்சி பிள்ளையார். நம்ம அந்த சோலார் பேனல் லைட்டு கீழே இருக்கோம். உச்சி பிள்ளையார் இங்கே தான் இருக்கார். இங்கே ஒரு சின்ன லிங்கம், முருகர், அம்பாள் எல்லாம் இருக்காங்க. ஒரு சூளம் இருக்குது, நந்தி ஒருத்தர் இருக்கார். இந்த பாறையிலேயே சுற்றி ட்ரில் பண்ணி செங்கற்களால் நிறுத்தி சோலார் பேனல் அமைச்சிருக்காங்க. இவர் தாங்க அந்த உச்சி பிள்ளையார். பார்த்தீங்களா, இயற்கையாக மழை பெய்யும்போது அந்த தண்ணி போகிற
பாதையிலேயே வந்து அது ஒரு வழியை உருவாக்கும், மலையோட அடிவாரம் வரைக்கும். அந்த பாதையை பின்பற்றி வந்தோம்னாவே நம்ம மலை உச்சிக்கு வந்துடலாம். அந்த தண்ணி போகிற பாதை வந்து அரிச்சிட்டு வரும். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், பயந்துருவீங்க நீங்கள். என்னை சுற்றி எல்லா பக்கமும் ஒரு அடி எடுத்து வச்சா பாதாளம்தான். அந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கேன். ஏன் தனியாக வந்துன்னு இப்போ தான் உணர முடியுது. நல்ல வேலை யாரையும் கூட்டிகிட்டு வரல. கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா அவங்கள கூட்டிகிட்டு என்னாலையும் முழுசாக ஏறி இருக்க முடியாது, அவங்களும் ஏறி இருக்க மாட்டாங்க. நல்ல வேலை தனியாக வந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. மணி 3 ஆகுது. இருந்தாலும் உச்சியில் இருக்கிறதுனால காற்றடிக்கிறதுனால அவ்வளோவா தெரில. என்னையும் விநாயகரையும் காமிச்சது போதும். மலை காமிக்கிறேன். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கொப்பரை. கார்த்திகை மாதத்தில் ஏற்றுவாங்களாம். அதையும் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இப்போ சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் கொப்பரையை பார்க்கும். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு கீழே போவோம். போகிற வழியில் செருப்பு ஒரு இடத்துல விட்டுருக்கேன். வாட்டர் கேனில் தண்ணி காலி ஆகிடுச்சு. பாறையை பிடிச்சி தொங்கி ஏறணுங்கிறதுனால அந்த வாட்டர் கேனும் வச்சுட்டேன் கீழே. இனிமேல் தண்ணி தேவைப்படாது. சுற்றி இருக்கிற இடத்த பாருங்கள். அப்புறம் கொப்பரையை பார்த்துட்டு கீழே இறங்கும். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். மலையோட உச்சியிலேருந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் சரிவாக இருக்குது. நீங்கள் நிற்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 அடி இருக்குது. அதுவும் ஒரு இடத்துல தான், மற்ற இடத்துலலாம் 2 அடி 3 அடி தான் இருக்குது. சோலார் பேனல் பாருங்கள், காமிக்கிறேன். சோலார் பேனல் சுற்றி எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. பேனல் கீழே லைட் இருக்குது. மணி 3 மணி. சூரியன் அதுக்கு பவர் ஏற்றிட்டுருக்காரு. சோலார் பேனல். கொப்பரையும் பார்த்துடலாம் வாங்க. கொப்பரையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிட்டு கீழே இறங்குவோம். நல்ல வேலை இங்கே தனியாக வந்தேன். யாரையாவது கூட்டிகிட்டு வந்துருந்தேன்னா அவ்வளோதான், ஏறி இருக்க முடியாது, அவங்களும் ஏறி இருக்க மாட்டாங்க. நானும் பாதி வழியில் போயிருக்க வேண்டியது தான். இந்த கொப்பரையில் காடை துணி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏறி வைப்போங்க. ஷீவா, இந்த சங்கிலியை பிடிச்சிட்டு தான் நிற்கிறேன். காற்று பயங்கரமாக அடிக்குது, உட்காந்திக்கலாம். அந்த கொப்பரை அப்படின்னு பாருங்கள். தயவு செஞ்சு தனியாக வந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப சிரமப்படுவீங்க. அதாவது சூரியன். இதுதான் சோலார் பேனல் ஹீட்டு. உச்சி பிள்ளையார் விநாயகர் அங்கே இருக்கார். அம்மாடி, இருங்க, இயற்கையா முழுசாக மெதுவாக அணுவணுவாக எடுப்போம். ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் இறங்க ஆரம்பித்தா தான் வெடிச்சிருக்கும் போதே இறங்க முடியும். சின்ன வயசுலேருந்தே மலை, காடு இந்த மாதிரி பழகினவங்க மட்டும்தான் அந்த மலை ஏற முடியும், எல்லாராலையும் ஏற முடியாது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவங்க இந்த மலை ஏறணுன்னா கோயிலுக்கு மட்டும் வரலாம், உச்சிக்கு வர முடியாது. இந்த மலையை ஏறிட்டிங்கன்னா ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் ஏன் மிகப்பெரிய வீரன், தஞ்சை பெரிய கோயில் கட்டினார் அப்படின்னு இப்போ தான் தெரியுது. இந்த மலை ஏறிட்டாங்கன்னா அவங்க உடல் எல்லா வகையிலுமே சிறந்ததாக இருக்கும். சிறந்ததாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மலை ஏறவும் முடியும்.
விநாயகர் நல்லா பார்த்துக்கோங்க. நான் அந்த காணொலியை முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்குவோம். நந்தி பார்த்தீங்களா, சிவன், அவர் முருகர், இவங்க அம்பாலா இல்லை யாருன்னு தெரில. முருகர் இருக்கார், சிவன் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம உச்சி பயணம் சிறப்பாக முடிவடைஞ்சது. மணி 3:18 ஆகுது. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இங்கே ஒரு 3:30 வரைக்கும் உட்காந்துட்டு இறங்க ஆரம்பிக்கலாம். காற்றோட சத்தம் சொயின்னு எனக்கு அடிக்குது. உச்சியில் இருக்கும். தீர்த்தமலையோட உயரம் எவ்வளோன்னு பார்க்கல, கூகுளில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கும். வெயிலோட தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் காற்றினோட அந்த வேகத்தில் வெயில் தெரியல. இருந்தாலும் சூரியன் சுட்டு எரிக்குது. கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கணும். உச்சிங்கிறதுனால இங்கே எங்கேயும் நிழல் இருக்காது. கொண்டு வந்த தண்ணியும் நல்லா குடித்தோம். அந்த குளித்த அந்த ஈரத்தினால ஏறினதுனால அந்த வறட்சி தெரியல. இந்த ஈரத்தோடையே ஏறினேன். தண்ணியும் குடிச்சிட்டோம், உச்சியும் அடைஞ்சிட்டோம். அடுத்து கீழே இறங்க வேண்டியது தான். நான் போருக்கெல்லாம் எதுவும் போகிறது இல்லை. சும்மா மலை உச்சி ஏறணுன்ட்டு ஒரு ஆவலில் ஏறினேன். நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை அளவு என்னென்னு இந்த மலை ஒவ்வொரு மலை ஏறும்போது நமக்கு தெரியும். மலை ஏற்றம் நல்லது தான். தொடர்ந்து மலை ஏறுங்க, பாதுகாப்போடு ஏறுங்க. அந்தந்த வட்டார மக்களோட, அந்த லோக்கலில் அந்த உள்ளூர் மக்கள் வழி தெரிஞ்சவங்க, அவங்களோட துணையோட வழிகாட்டலோட, அவங்களுக்கு தான் இது எங்கே இருக்குதுன்னு, இது பாதுகாப்பாக போக முடியும்னு தெரியும். பாருங்கள், இந்த காணொலியை யூடியூப்பில் உங்களுக்கு போடுறேன். தயவு செஞ்சு மேலே வந்துடுறீங்க. வர முடியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வழியில் நிறையா சிரமப்பட்டு தான் ஏறி வந்தேன். எல்லா இடத்துலையும் காணொலி எடுக்க முடியல, தனியாக ஏறினதுனால. கிட்டத்தட்ட இந்த ஆடு கூட ஏறாது, இந்த வரி ஆடுன்னு சொல்லுவாங்க, பாறையோட இடுக்குகளில் தவி போகும். ஆனால் ரொம்ப சிரமந்தாங்க. இந்த டிஸ்கவரியில் பியர் கேர்ள்ஸு மலை ஏறல, அவன் எல்லா தொழில்நுட்பத்தையும் வச்சுட்டு ஏறுவான். நான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் மேலே போகணுன்னு தோணுச்சு, வந்துட்டேன். நன்றி. அவங்க அருண்குமரன். தொடர்ந்து இந்த மாதிரி காணொலியை எங்கேயாவது போகும்போது போடுறேன், பாருங்கள். தீர்த்தமலையோட இந்த முழு தோற்றத்தை, இதோட அமைப்பை எல்லாமே தொகுத்து எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தமிழ்நாட்டோட பெருமை, அடையாளம், அந்த கலாச்சார மரபுகளை பின்பற்றி இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இதில் வாழ்க்கைக்கு தமிழர்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக எல்லாத்தையும் அமைச்சிருக்காங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள்னு எல்லாருக்கும் பகிருங்க, பாருங்கள். நன்றி. அவங்க அருண்குமரன். இங்கே ஒரு ஆறு ஒன்று போகுது பாருங்க. சுற்றி நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தண்ணி போகிற வழி தெரியுது. கேமரா அங்கே பாருங்க, ஜூம் அப்படியே போகுது பாருங்கள். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்க, 90 டிகிரியில் உச்சி இருக்குன்ட்டு. அது பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது. அங்கேருந்து இப்போ இங்கே ஏறி வந்திருக்கோம். வெயில் சொல்லுன்னு அடிக்குது. போதும், இறங்கிட வேண்டியது தான். ஆனால் தண்ணியும் இல்லை. தர்மபுரியே தெரியுது. நல்ல இடங்க தீர்த்தமலை. இறங்கிடுவோம். அதான் சீக்கிரம் வெளிச்சம் இருக்கும்போதே கீழே போக முடியும்.